வணக்கம் ஆனந்தி. அதான் இந்த 2025ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தான் தற்பொழுது நாளைய தினம் ஜூலை 21ஆம் தேதி தொடங்கவிருக்கின்றது. ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரையில் இந்த கூட்டத்தொடரானது நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தொடரில் ஆகஸ்ட் 12 முதல் ஆகஸ்ட் 18 வரை இடைவேளையுடன் 21 அமர்வுகள் நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அரசாங்கத்தை பொறுத்தவரையில் பல்வேறு முக்கிய மசோதாக்களை அறிமுகப்படுத்தி நிறைவேற்ற திட்டமிட்டிருக்கின்றார்கள். அவற்றில் குறிப்பாக வரி விதிப்பு சட்டங்கள் திருத்த மசோதா, அதுபோல மணிப்பூர் சரக்கு மற்றும் சேவை வரி திருத்த மசோதா, வருமான வரி மசோதா, அதாவது வருமான வரி சட்டம் 1965 மாற்றுவதை நோக்கமாக கொண்டது இந்த வருமான வரி மசோதா என்பது. அதுவும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதுபோல விளையாட்டு தொடர்பான மசோதா என பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் ஒரு சர்வகட்சி கூட்டமானது இன்றைய தினம் தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருடைய நிகழ்ச்சி நிரலை பற்றி விவாதிப்பதற்காக இந்த கூட்டமானது கூட்டப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கட்சிகளிடையே ஒத்துழைப்பு தேவை. இந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை நடத்துவதற்கு சுமூகமான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை கேட்கப்படும் வகையில் வழக்கமான ஒரு நிகழ்வாக இந்த அனைத்து கூட்டமானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எதிர்பார்க்கப்பது என்றால் இந்த அமர்வு இந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரானது பொருளாதார வளர்ச்சி, அதுபோல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் குறிப்பாக கவனம் செலுத்தும் என்று பொதுவாக எதிர்பார்க்கப்படுகின்றது. நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இணைப்பு கட்டடத்தில் தற்பொழுது இந்த கூட்டமானது நடைபெற்று வருகின்றது. காங்கிரஸ், அதுபோல திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு பாஜக என அனைத்து கட்சிகளுடைய அந்த பிரதிநிதிகள் தற்பொழுது இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள். நான் பார்த்தது போல இது தொடர்பாக நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடர்பாக முக்கிய தேசிய பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பதற்காகத்தான் இந்த கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை சுமூகமாக நடத்தப்பட வேண்டும் என்பது மத்திய அரசினுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஏனென்றால் தற்போதைய சமீபத்திய பிரச்சனைகள் என்றால் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல், அதன் பிறகு ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை, இது போன்ற நடவடிக்கைகளின் போதெல்லாம் ஒரு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் அவ்வாறு சிறப்பு கூட்டமானது கூட்டப்படவில்லை. இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதால் இந்த பிரச்சனைகள், இந்த பயங்கரவாத தாக்குதல் உள்ளிட்ட பிரச்சனைகள் இந்த கூட்டத்தொடரின் பொழுது பெரிய அளவில் முக்கியமான ஒரு விவாதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் நான் பார்த்தது போல அந்த வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, விவசாயிகள் பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை என பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனைகளாக நாடாளுமன்றத்தால் இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இதுபோன்ற விவகாரங்களும் இந்த கூட்டத்தொடரின் பொழுது நிச்சயமாக இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் ஒரு எதிர்பார்ப்புக்கிடையே இந்த கூட்டத்தொடரானது நாளை நடைபெற இருக்கின்றது. அதற்காக மத்திய அரசு இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ஆண்டன் சிவகர்.